Praise the Lord. Hallelujah. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தருடைய அதிபரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்று 2024 ஆமென் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை எழுந்து கர்த்தரை ஆராதிக்கவும் துதிக்கவும் சர்வ வல்லமையுள்ள தேவனாயிருக்கிற கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் நமக்கு தந்திருக்கிற நல்ல காலை வேளைக்காக நன்றியோட கர்த்தரை துதிப்போமா, ஸ்தோத்திரிப்போமா, கரங்களை தூக்கி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. சோத்திராண்டவரே சோத்திரம். நேற்று முழுவதாக நம்மளை காப்பாற்றின கர்த்தருடைய கிருபையை நினைத்து கொண்ட கர்த்தரை துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள். சோத்திராண்டவரே சோத்திரப்பா சோத்திரம். நேற்று ராத்திரியில் கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. எங்களுக்கு நல்ல தூக்கத்தை தந்ததற்காக நன்றி கர்த்தாவே. நேற்று எங்களை கர்த்தாவை கரம் பிடித்து நடத்த நம்முடைய கிருபைக்காக சோத்திரம் ராஜா. நிம்மதியோடு தூங்கும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபையை செய்ததற்காக நன்றி ஆண்டவரே. சோத்திராண்டவரே சோத்திரப்பா. ஆரோக்கியமாக பலத்தோடு என்ற காலை வேளையில் எங்களை எழுப்பதற்காக நாங்கள் உண்மை துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே. இன்று காலை வேளையில் கிறிஸ்துவேசுக்குள்ளாக எங்களை வெற்றி சிறக்க பண்ணி அற்புதமாக எங்களை நடத்த போறோம் கிருபைக்காக சோத்திரம். நன்றியோடு சோத்திரம், நன்றியோடு சோத்திரம். உமக்கு நன்றியோடு சோத்திரம் ராஜா. நன்றியோடு சோத்திரம். நாங்கள் உண்மை ஆராதிக்கிற ஆண்டவரே, உண்மையை துதிக்கிறப்பா. உண்மைக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி. உம்முடைய அன்பை நினைத்தோடு நாங்கள் உண்மை துதிக்கிறோம் அப்பா. உம்முடைய கர்த்தாவை கிருபைக்காக சோத்திரம் ராஜா. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் எங்களை கரம்பெடுத்து நடத்த நம்முடைய கிருபைக்காக சோத்திர ஆண்டவரே. சோத்திரப்பா சோத்திரம் சோத்திரம். சங்கீதம் 71ஆம் சங்கீதம் 5வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறீர். 14வது வசனம். நானோ எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டிருந்து மென்மேலும் உம்மையே துதிப்பேன். 15. என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையையும் சொல்லும், அவைகளின் தொகையே நான் அறியேன். 23. நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக்கொண்ட என் ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழும். சோத்திரம் சோத்திர ஆண்டவர். சேர்ந்து நாம் ஜெபிப்போமாம். எங்களை நேசிக்கிற நல்ல தேவனே, சொர்க்கீய தகப்பனே, அருமையான நல்ல காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்று காலை வேளையில் நாங்கள் ஒரு மனமாய் துதிக்கிறோம். ஸ்தோத்திர பலிகளையே நாங்கள் செலுத்துகிறோம் ராஜா. ஸ்தோத்திரம். இன்று காலை வேளையில் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு மக்கள் மேலும் உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் வெளிப்படட்டும் ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. உம்முடைய கர்த்தர் அற்புதமான பிரசன்னம் ஒவ்வொரையும் ஆமேன் மூடட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மக்கள் மேல் அதை நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவருடைய ஆமென் கர்த்தாவே பெரிய கிருபைகளையே அற்புத கிரியைகளை அனுபவிக்கும்படியாகவும் கர்த்தர் கிருபையை செய்யும் ராஜா. ஸ்தோத்திர ஆண்டவரே. ஆமென். நோய்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்கிற ஆண்டவரே. தலை சுற்றுகிற அனுபவம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே குணமாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இப்போதே குணமாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்கு நன்றி. அசிடிட்டியினால் பாரப்படுகிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் குணமாகட்டும். பரிபூர்ண சுகத்தையே பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. மற்ற பலவித பிரச்சனைகள் பாரங்களாயிருக்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலையாகட்டும். கரத்திலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, அற்புத விடுதலை அனுபவிக்கட்டும் ஆண்டவரே. குடும்பத்துக்குள் சமாதானம் இல்லாமல் கலக்கத்திலே ஆமென் குடும்பம் கர்த்தாவே அந்த சண்டையில் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே விடுதலையாகட்டும். சமாதானத்தை அனுபவிக்கட்டும். பரிசுத்த ஆவியானவருடைய அந்த சமாதானத்தை அவர் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவரே. தேவ சமாதானத்தினால் அந்த குடும்பம் நிரம்பட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். கேம்ஸின் அடிக்ட் ஆகியிருக்கிற கர்த்தாவே குழந்தைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். மூவிஸ் பார்த்து கேம்ஸ் விளையாடி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அவருடைய மனநிலை கர்த்தாவே ஹல்லேலூயா தெற்றி இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்போதே ஆமென் விடுதலை ஆகட்டும். ஹல்லேலூயா. இந்த பிசாசின் கற்றுகளில் இந்த கேம்ஸ் அடிக்ஷனில் இருந்து இப்போது வெளியே வரட்டும். ஆமென். இப்போது குணமாகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிற கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே ஸ்தோத்திரம். இதுவரை கர்த்தர் செய்த எல்லா அற்புதங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாளையிலிருந்து ஆரம்பிக்கிறார் கர்த்தாவே ஹல்லேலூயா எழுப்புதல் கர்த்தாவே ஸ்தோத்திரம் மீட்டிங்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தர் ஆசீர்வதியும் அற்புதங்களை செய்யும். இன்று கர்த்தாவே ஆமென் ஒவ்வொரு திருச்சபைகளுக்காகவும் ஸ்தோத்திரம். ஆராதனை நடக்கிற ஒவ்வொரு திருச்சபைகளிலும் கர்த்தருடைய அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. எழுப்புதல் உண்டாகட்டும். ஜெபத்தை கேட்ட கிருபைக்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் கேட்கிற
இருக்கிற நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நீங்கள் ஒவ்வொருவரையும் அபரிவிதமான விதத்திலே ஆசீர்வதிப்பார். எரேமியா 11ஆம் அதிகாரம் அதோடைய 18வது வசனத்தை வாசிப்போம். அதே கர்த்தர் எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து கொண்டேன், அவர்களுடைய ஆமென் செய்கைகளை அப்பொழுது எனக்கு ஆமென் ஸ்தோத்திரம் தெரிய காட்டினீர். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதே கர்த்தர் எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து கொண்டேன். பிரியமானவர்களே, பலபோது நம்ம வாழ்க்கையில நடக்கிற பல பிரச்சனைகளும் அது எதனால் நடக்கிறதுன்னு நமக்கு தெரியவில்லை. ஸ்தோத்திரம். ஏன் என் வாழ்க்கையில இப்படி இந்த கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில இப்படி பிரச்சனை, எவ்வளோ ஜெபித்தும் எவ்வளோ ஆராதித்தும் எத்தனையோ காரியங்கள் செஞ்சும் சில பிரச்சனைகள் மாறாமல் உங்கள் வாழ்க்கையில் அப்படியே நிற்கிறது. அது என்ன காரணம், எப்படி எந்த காரணத்தினாலும் இந்த பிரச்சனைகள் வந்துட்டு இருக்கிறேன்னு கூட உங்களுக்கு தெரியாமல் நீங்கள் ரொம்ப கவலையோடு கூட இருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் இந்த வார்த்தையை விசுவசித்துள்ளோம். அதே கர்த்தர் எனக்கு அறிவித்ததினாலே அறிந்து கொண்டு நம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த பிரச்சனைக்கு என்ன காரணம், ஆமென், எனக்கு அது தெரியும், ஆமென் ஸ்தோத்திரம், எனக்கு அது வெளிப்படுத்தும், என்னை அது காட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அது வெளிப்படுத்துவார். பல புதுமான ஆமென் அடிக்கடியா வந்துட்டு இருக்கிற அந்த தோல்வி, அடிக்கடி வந்துட்டு இருக்கிற சில நோய்கள், அடிக்கடி வந்துட்டு இருக்கிற சில தடைகள், இதுக்கு என்ன காரணம் ஆண்டவர்? உபவசித்தும் அதுக்கு விடுதலை வருதில்லையே. அப்போ ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவரே ஆமென் ஸ்தோத்திரம், எனக்கு அது வெளிப்படுத்தும், எனக்கு அது ஆமென் ஸ்தோத்திரம், கர்த்தர் அதை அறிவிக்காமல் நமக்கு இந்த காரணத்தை அறிந்து கொள்ள முடியாது. அதனாலே ஆண்டவரே எனக்கு அது ஆமென் ஸ்தோத்திரம், நான் அதை அறியும்படியாக எனக்கு அது காட்டும் என்று சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் அது வெளிப்படுத்தி தருவார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமென். சங்கீதம் ஆமென் 25ஆம் சங்கீதத்தில் நாம் வாசிக்கும் போது 25ஆம் சங்கீதம் அதோட 4வது வசனத்தில் நான் வாசிக்கும் போது இப்படியே, கர்த்தாவே ஆமென் உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். அப்போ தாவீது இங்கே ஜெபிக்கிறது ஜெபம் பாருங்கள். ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும். அப்போதான் நம்மளால புரிந்து கொள்ள முடியும் என்ன பிரச்சனை, என்ன காரணம், எப்படி நடக்கணும், எதை செய்யணும் என்றது. சில நேரங்கள் நம்ம வாழ்க்கையில் வர்ற சில பிரச்சனைகள், தோல்விகளுக்கு என்ன காரணம், நம்ம இருக்கிற குறவா, இல்லை வேற ஏதாவது பிரச்சனையா, இதை நம்ம ஆண்டவரிடத்திலே ஆராய்ந்து பார்த்தா தானே நம்மளாலே புரிந்து கொள்ள முடியும். அதனாலே தாவீது சொல்ல, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும் என்று தாவீது ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. 137ஆம் சங்கீதம் 139ஆம் சங்கீதம் அதோட 23வது 24வது வசனத்தை வாசிக்கும் போது, தேவனே என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளும், என்னை சோதித்து என் சிந்தனைகளே அவன் அறிந்து கொள்ளும், வேதனையை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஜெபிக்கணும்ப்பா, என் வாழ்க்கையில் ஏதாவது குறைவு, நீங்கள் உங்களே சோதித்துக் கொள்ளுங்கள். உங்க வீட்டில் நீங்கள் ஆமென் அப்படியே இருந்து ஆண்டவரிடத்தில் ஜெபியுங்கள். ஆண்டவரே ஆமென் சில காரியங்கள் ஆமென் எனக்கு வெளிப்படுத்தும். அப்படி நீங்கள் ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு ஹல்லேலூயா அது காட்டி கொடுப்பார். பிசாசு உங்களை அட்டாக் பண்ணிட்டு இருக்கிற இடங்கள், ஆமென் உங்க வாழ்க்கையில பிசாசுக்கு ஆமென் ஹல்லேலூயா ஏதோ ஒரு இடம் கொடுத்து வச்சிட்டு இருந்தீங்கன்னா அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். என்ன வாசல் திறந்து இருக்குது, எப்படி சாத்தான் உள்ளே வந்துட்டு இருக்கிறது, எப்படி சாத்தான் உள்ளே நுழைந்துட்டு இருக்கிறது, இதை நீங்கள் தெரியணும். அந்த வாசல் திறக்கப்பட்டிருக்கிற வாசல் இதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணி ஜெபிக்கணும். அதுக்கு நீங்க என்ன செய்யணும், ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார், இந்த வாசலோட தான் பிசாசு உன்னை அட்டாக் பண்ணிட்டு இருக்குது, அதை ஆமென் அடைத்து ஜெபிப்பதற்காக கர்த்தர் உங்களுக்கு கிருபையை தருவார். இந்த வசனத்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அற்புதங்கள் நடக்கும், அடையாளங்கள் வெளிப்படும், நம்முடைய எல்லைகள் விரிவாய் மாறும், நாம் ஒரு மகத்தமா மாறும். We are blessed, we are really blessed, we are permanently blessed and highly favored. God bless you, God bless you. இந்த மார்னிங் மெசேஜை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களுக்காக சோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். Thank you so much. God bless you, God bless you, God bless you. Amen.